ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல சந்தோஷமான இந்த 7ஆம் மாதத்தினுடைய 1ஆம் தேதி அன்று சர்ச்சிலே திருச்சபையிலே வந்திருக்கிற, இன்னும் ஆன்லைன் மூலமாய் பல இடங்களிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் நம்மை கர்த்தர் பலப்படுத்தி, இத்தனை மாதங்களும் இல்லாத ஒரு பலத்தை கர்த்தர் இந்த மாதம் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தாவீது சவுலுடைய வாயிலிருந்து அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, அவனுக்கு நினைவு தெரிஞ்சு கோலியாத்தை கொன்றதிலிருந்து சவுலுடைய ஒரு காய்மகாரமான பார்வை அவனை துரத்திட்டே வருது. அவன் மட்டுமல்ல, அவனோடு கூட சேர்ந்த ஆட்கள், இன்னும் ஒவ்வொரு பட்டணத்தில் இருக்கிற மனிதர்கள், தாவீதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு பரிசு, தாவீதை கொல்லுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம், எல்லாத்தையும் கொடுத்த சவுல், வேதம் சொல்லுகிறது, அவன் எதிர்பாராத நேரத்தில் சவுலுடைய வாயிலிருந்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கர்த்தர் புறப்பட பண்ணினார். நான் நம்புகிறேன், இந்த மாதம் இதுவரையிலும் தீமை வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற இடத்திலே, இந்த இடத்திலிருந்து இதுதான் வரப்போகிறது, இந்த இடத்திலிருந்து நன்மை வருவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஆனால் இந்த மாதம் நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நன்மையை கர்த்தர் வரவழைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலும் பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக அந்த இடத்திலிருந்து தீமை மட்டுமே வந்திருக்கலாம், பயப்படுத்துகிற செய்தி மட்டுமே வந்திருக்கலாம், உங்களை மன மடிவாக்குகிற வார்த்தைகள் மட்டுமே வந்திருக்கலாம். இந்த மனிதன் இனி திருந்த மாட்டான், இந்த காரியம் இனி சரியாகாது, இவர்கள் இத்தனை வருடமா எனக்கு தீமையே நடக்கிறது. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், தாவீதிற்கு ஒரு நாள் சவுலுடைய வாயிலிருந்து அத்தனை நாட்களும் தீமை வந்த இடத்திலே கர்த்தர் முதலாய் ஒரு நன்மையான வார்த்தையை கர்த்தர் புறப்பட பண்ணுகிறார். இந்த மாதம் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், தீமை வந்த பல இடங்களிலிருந்து இந்த மாதம் உங்களை நன்மை தேடி வரும். உங்களுடைய மனதை உடைத்த பல இடங்களிலிருந்து கர்த்தர் ஆறுதலான செய்தியை அனுப்புவேன், உங்களுடைய காதுகள் கேட்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எந்தெந்த இடத்திலிருந்து தீமையை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த சரீரத்திலிருந்து, அந்த மனிதனிடத்திலிருந்து, அந்த வேலையிலிருந்து நீங்கள் எதிர்பாராத ஒரு நன்மையை கர்த்தர் இந்த மாதம் தரப்போகிறார். இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி உங்களுடைய காதுகளிலே கடந்து வரப்போகிறது. நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமேன். நான் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு நன்மையை கர்த்தர் வரவழைக்க போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் பாருங்களேன். சவுலுடைய இருதயத்தை யாராலும் மாற்ற முடியல. தன்னுடைய மகனாகிய தாவீதிற்கு ரொம்ப நண்பனான யோனத்தான் தன் தகப்பனாரிடத்திலே, தாவீது ரொம்ப உத்தமன், தாவீது ரொம்ப நல்லவன், அவன் மேலே ஏன் நீங்கள் இவ்வளோ கோபமாக இருக்கிறீங்க, அவனை எதுக்கு இப்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது மகன் மேலே ரொம்ப கோபம் கொண்டு தன்னுடைய ஈட்டியை எரிந்தவன் தான் இந்த சவுல். தாவீதை பற்றி மட்டும் பேசாத, தாவீதை பற்றி ஒரு நல்ல வார்த்தை பேசுகிற யாரா இருந்தாலும் அவங்கள கொன்றுவேன்னு ஒரு காலத்தில் அவ்வளவு தாவீதிற்கு விரோதமாய் எழும்பினவன். அவனுடைய யோசனை, செயல்கள், அவனுடைய ராஜ்யபாரத்தில் இருந்த நாட்கள் மொத்தமும் இந்த தாவீதிற்கு விரோதமான காரியமாக தான் இருந்துச்சு. என்றைக்காவது ஒரு நாள் தாவீதை கண்டுபிடித்து என்னுடைய பழி தீர்க்கிறதுக்கு நான் கொல்லுவேன்ற ஒரு முயற்சியோடு தான் இருந்தான். ஆனால் இங்கே இந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என் குமாரனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மென்மேலும் பலப்படுவாய், உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தீமை வரும், நஷ்டம் வரும், துன்பம் வரும் என்று நினைத்த அந்த இடத்திலிருந்து கர்த்தர் ஒரு நற்செய்தியை கேட்க பண்ணுவார். ஆனால் ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் கேட்க பண்ணுவார். ஆனால் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்க பண்ணுவார். ஆனால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது, இந்த 7ஆம் மாதம் முடிகிறதுக்குள்ளே பலருடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க இதுவரையிலும் காய்ந்து போன இடத்திலே, இதுவரையிலையும் வெட்கப்பட்ட இடத்திலே, இதுவரையிலும் தீமையே பார்த்த அந்த இடத்திலே, இதுவரையிலும் நஷ்டத்தையே பார்த்த உங்களுக்கு இந்த மாதம் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இத்தனை நாட்களும் பொறுமையோடு இருந்ததனுடைய பலனாக
இத்தனை நாட்களும் அமைதியாய் இருந்த பலனாக நீ அறியாத இடத்திலே, நீ எதிர்பாராத அந்த இடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதமான செய்தியை தாவீதிற்கு கொடுத்தது போல, தாவீதை கர்த்தர் பலப்படுத்தினது போல, ஆமென், எதிரியினுடைய வாயிலிருந்தே உங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை கர்த்தர் புறப்பட பண்ணுகிறார். அந்த டீச்சருடைய வாயிலிருந்து உங்கள் பிள்ளையை குறித்து ஒரு நல்ல வார்த்தை வரப்போகிறது. ஆமென். அந்த ஓனரிடத்திலிருந்து உங்களை பார்த்து ஒரு நல்ல வார்த்தை வரப்போகிறது. உங்களை சபித்த அந்த மனிதனிடத்திலிருந்து இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை வரப்போகிறது. இதுவரையிலும் தீமை வந்த இடத்திலே இந்த மாதம் ஒரு நன்மையை கர்த்தர் புறப்பட பண்ண போகிறார். கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க அப்பாவை பார்த்து, இந்த மாதம் இத்தனை நாட்களும் தீமை வந்த இடத்திலிருந்து ஒரு நன்மையை கர்த்தர் புறப்பட பண்ண போகிறார். சொல்லுங்கள் ஆமென். இத்தனை நாட்களும் துன்பமான செய்தியை கேட்ட இடத்திலிருந்து இந்த மாதம் ஒரு நற்செய்தியை என் காதுகள் கேட்க பண்ண போகிறார். சொல்லுங்கள் சத்தத்தை உயர்த்தி, இது நடக்க போகிறது. ஆமென். இதுவரையிலையும் சண்டையையும் சமாதான குறைவுகளையும் காதுகளிலே கேட்ட உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர், ஆமென், எஸ்அப்பா நீர் எனக்கு செய்ய போகிறதற்காக நன்றி. அவ்வளவு பெரிய சவுலுடைய இருதயத்தை திருப்பிவிரானால் எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை எம்மாத்திரம், எனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை எம்மாத்திரம், அந்த இடத்திலிருந்து நிச்சயமாகவே ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் எனக்கு கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு நீங்க எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களை பகைத்தவர்களை கொண்டு உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பல இடங்களிலே ஆப்போசிட்டா, அப்படின்னா தனக்கு எதிர்மறையாய் நினைத்த, எதிர்மறையாய் நடக்கும் என்கிற அந்த இடத்துல தங்களுக்கு விரோதமாய் எதிர்மறையாய் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்ச பல இடங்களை கர்த்தர் அப்படி நன்மையாய் முடிய பண்ணியிருக்கிறார். வேதம் சொல்கிறது, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, நமக்கு தீமையாய் நடக்கிற இடத்திலே, நமக்கு தீமை செய்ய நினைக்கிற மனிதனிடத்திலிருந்து அந்த காரியத்தை அப்படியே திசை திருப்பி நன்மையாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் நம்புகிறேன் நம்முடைய ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு என்ன செய்ய போறார் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்திருக்கிற சகல தீமைகளையும் கர்த்தர் நமக்கு நன்மையாய் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். தீமை நடந்ததே அப்படின்னு நம்ம துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவுதான். தீமை தீமையாகவே இருக்கும், அது நன்மையாய் மாறாது அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆண்டவருக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது, தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற வலிமை. ஆமென். சொல்லுங்கள். கடந்த மாதத்திலே ஒரு பயங்கர ஜெய்ஜாண்டிக்கான ஒரு உருவம் உள்ள ஒரு மனிதனை சந்தித்தேன். அந்த மனிதர் ஒரு ஊழியக்காரருடைய கீழே அவர் உடன் ஊழியராக இருந்தார். அவ்வளோ உயரமானவர். மிலிட்ரியிலேருந்து அவர் ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கிறார். ரொம்ப ஹைட்டாக இருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பவ்யமாய், ரொம்ப தாழ்மையாய், அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரெஸ் ஏதாவது அயன் பண்ணணுமா, ஏதாவது துவைச்சு போடணுமா, இந்த பெட்டை நான் தட்டி விடட்டுமா, ஒரு சின்ன குழந்தை பிள்ளை போல் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ நான் அவரை பார்த்து கேட்டேன், நீங்கள் இவ்வளோ வாட்ட சாட்டமான ஆளாக இருக்கிறீர்களே, ஆனால் உங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய தாழ்மை இருக்குதே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களை பார்க்கும்போது. ஆண்டவர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். உடனே அவர் ஒரு 2 நிமிஷம் பேசட்டுமா அப்படின்னாரு. சொல்லுங்க அப்படின்னா, ஐயோ பாஸ்டர், என்ன மாதிரி ஒரு முரட்டான ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. நான் எப்படி ஆளு முரடா இருக்கிறனோ அதே மாதிரி முரடா இருந்தேன். இந்த பாஸ்டர் இருக்கார்ல, இந்த பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு, எங்கள் மனைவி தான் ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ண ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் எங்கள் வீட்டுக்கு வரும்போது இந்த பாஸ்டரை அவ்வளோ திட்டி, அவ்வளோ கெட்ட வார்த்தையில் பேசி அனுப்பியிருக்கிறேன். என்னை பார்த்தாலே அந்த பாஸ்டர் ஓடுறது மாதிரி ஒரு நாள் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்னை தொட்டு என்னை மாற்றி என்னை அவ்வளவு சாஃப்டாக கர்த்தர் மாற்றிருக்காரு.
அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே நம்முடைய பார்வைக்கு அப்படியே மாறவே மாறாது, இது தீமை தீமை. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் உங்களுக்கு ஒரு செய்தி வரும். என்ன செய்தி வரும்னா, ஆண்டவர் தீமையிலிருந்து ஒரு நன்மையை கட்டளையிட போகிறார். ஒரு இழப்பிலிருந்து கர்த்தர் ஒரு உயர்வை கட்டளையிட போகிறார். உங்க வாழ்க்கையிலே எந்த காரியங்கள் அழுக்கை போல் இருக்கிறதோ, இதுதான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய தீமை, இதுதான் என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு பெரிய நெகட்டிவ், இது மட்டும்தான், இது மட்டும் நடக்காம இருந்திருந்தா, இது மட்டும் என் வாழ்க்கையில இல்லாம இருந்திருந்தா நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன், எனக்கு வேற எந்த குறையும் இல்லை, இது ஒன்று மட்டும்தான் எனக்கு குறை, இது ஒன்று மட்டும்தான் என் மனசுக்கு ரொம்ப நெருகலாவே இருக்குது, இது மட்டும் போயிருச்சுன்னா அப்படின்னு இதுவரைக்கும் உங்களுடைய கண்களே தீமையே பார்த்து கொண்டிருந்த அந்த காரியத்தின் நிமித்தம் கர்த்தர் ஒரு நன்மையை கர்த்தர் காண பண்ண போக வல்லவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். தாவீது பல விசை சிங்கங்களுடைய கெபியில போய் இருக்கும்போது அவனுடைய மனசு என்ன நினைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா, இவர் மட்டும் நமக்கு ஒரு சமாதானமான மனுஷனா இருந்திருந்தா, இவர் மட்டும் நம்மோட ஐக்கியமா இருந்திருந்தா நம்ம எவ்வளவு சேர்ந்து பண்ணி இருக்கலாம், இஸ்ரவேல் நாட்டினுடைய ராஜ்யத்தை எப்படி கட்டி இருக்கலாம். பல கற்பனைகள் ஓடிக்கொண்டே இருந்துச்சு எனக்கு வாழ்க்கையிலே. அதுவும் இந்த ஊர்ல இருக்கிறதுலே ராஜா எனக்கு விரோதமா இருக்கிறாரே, தீமை செய்கிற மனிதன் இவ்வளவு பெரிய மனிதனா இருக்கிறானே, இவர் மரணம் அடையாம நமக்கு ஒரு பெரிய வாழ்வில்லை அப்படின்னு மனதில் நினைத்தான். ஆனால் என் தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார், என் குமாரனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மென்மேலும் நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். ஆமேன் சொல்லுங்கள். ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு முன்னாடி வேதத்திலிருந்து தீமையே விதைக்கணும்னு நினைச்சவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அப்படியே திசை திருப்பினார், காரியங்களை ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ணினார். அந்த 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த மாதம் ஒன்று நடக்க போகிறது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அத்தனை தீமைகளும் அப்படியே எதிர்மறையாக நன்மையாய் இந்த மாதம் மாறப்போகிறது. எதெல்லாம் தீமையாய், அந்த வியாதி நன்மையாய் மாறப்போகிறது, அந்த பண நெருக்கம் நன்மையாய் மாறப்போகிறது, அந்த அவமானம் நன்மையாய் மாறப்போகிறது. சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் சந்தித்த சகல பிரச்சனைகளையும் கர்த்தர் இந்த மாதம் நன்மையாய் திருப்ப போகிறார். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்க போகிறது. ஆமேன். இது நல்லது என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லதுன்னு சொன்னது போல நீங்களும் நானும் சாட்சி சொல்ல போகிறோம். இது நன்மைக்கு, இது நன்மைக்கு, இது தீமைக்கு அல்ல, தீமைக்கு அல்ல. ஏனென்றால் நன்மையாய் திசை திருப்புகிற கர்த்தர் இந்த மாதம் என்னோடு கூட கர்த்தர் பிரயாணம் பண்ணி வரப்போகிறார். ஹல்லேலூயா. அது கர்த்தராலே ஆயிற்று, அது ஆண்டவராலே முடியும். அந்த காரியத்தை நன்மையாய் மாற்ற ஒருவராலும் முடியாவிட்டாலும் என் இயேசுவால் ஆகாதது என்று ஒன்றும் இல்லை. அவர் அதை நன்மையாய் மாற பண்ணுவதற்கு ஆமேன் ஆமேன். நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற கர்த்தர், இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர், தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். அப்பா, அந்த கைகளை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது, ஜெபித்து கொண்டே இருக்கும்போது, எந்த இடத்துல இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அது நன்மையாய் மாறப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு 2 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். நாங்கள் உம்மை தொடாமல் உம்மைக்கு நன்மையே செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நாங்கள் உம்மை தொடாமல் நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாமல் உம்மோடே உடன்படிக்கை பண்ண வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல உங்களுக்கு தெரிந்த சத்தியம், தேவனுடைய மனுஷனாகிய ஈசாக்கு ஏசேக்கிலே ஒரு துறவை தோண்டுகிறார். அப்போ அவங்க வாக்குவாதம் பண்ணி அவனோட சண்டை போட்டார்கள். சித்ராவில் ஒரு துறவை தோண்டுகிறார். அங்கேயும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணி அவனோடு சண்டை போட்டார்கள். அப்படின்னா
ஒவ்வொரு நாட்களும் ஈசாக்குக்கு விரோதமாய் இவர்கள் தீமை செய்கிறார்கள். தீமையை, அவனுடைய கஷ்டத்தை, அவனுடைய பிரயாசத்தை எல்லாவற்றையும் அவர்கள் திருப்பி கொடுக்கும்போது வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு மனசை உடைச்சு, நாங்கள் அவனை இந்த ஊரில் இருக்க வைக்க மாட்டோம், இந்த ஊரில் நீ இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனை பல இடங்களிலே இந்த மனுஷனை துரத்தினார்கள். இவர்கள் அவன் பூமியிலே எந்தெந்த முயற்சிகளை எல்லாம் எடுத்தாரோ அந்தந்த முயற்சியிலெல்லாம் அவங்க கை வச்சாங்க, அந்தந்த முயற்சியிலெல்லாம் அவர்கள் தடையை போட்டார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, மனிதர்கள் பூமியிலே நாம் எடுக்கிற முயற்சியை மனிதர்களை அடைக்கும் போது கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை நமக்காய் கர்த்தர் திறக்கிறவர். இந்த மனுஷனுக்காக வானம் திறக்கப்பட்டது. இந்த பூமியிலே நீங்கள் வாழும்போது உங்களுக்கு இந்த பூமியில இருக்கிற வாசல்களை அடைக்கிறதை குறித்து நீங்க பயப்படவே வேண்டாம். நீங்க எடுக்கிற பிரயாசம், நீங்க எடுக்கிற முயற்சிகள் இந்த பூமியிலே அடைக்கப்படலாம், மனிதர்கள் அடைக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் வானத்திலிருந்து உனக்கு அனுப்புகிற உதவியை ஒருவராலும் அடைக்க முடியாது. கர்த்தர், நான் நம்புகிறேன், உங்களுக்கும் எனக்கும் பூமியில் இருக்கிற எத்தனை வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் இந்த மாதம் பரலோகத்தின் வாசல் உங்களுக்காக திறக்க போகிறது. கர்த்தரே நேரடியாய் உங்களுக்கு இரக்கம் செய்ய போகிறார். ஆமென். ஆண்டவரே ஒரு உதவியை கர்த்தர் அனுப்ப போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எகிப்தினுடைய ராஜாவினுடைய இருதயம் ரொம்ப கடினப்பட்டது. அவன் பூமியிலே பார்க்கிற சகல காரியத்தையும் பார்த்து திரும்ப திரும்ப கடினப்பட்டான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை மாற்றுவதற்கு அவரே இறங்கி வந்து கடைசி அற்புதத்தை செய்தார். வானத்திலிருந்து ஒரு அற்புதத்தை கர்த்தர் கடந்து போக பண்ணி அவனுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றினது போல இந்த மாதம் நமக்காக வானத்திலிருந்து உதவியை கர்த்தர் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல இந்த ஈசாக்கை வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் முழு பகையாய் பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவனை அழிக்கணுன்றதுலே அவங்க குறியா இருந்தாங்க. ஆனா இந்த 26ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது, அவர்கள் எல்லாரும் அவனிடத்திலே வந்து, நாங்கள் உங்களுக்கு தீமை செய்யாதது போல நீங்களும் எனக்கு தீமை செய்யக்கூடாது அப்படின்னா, துரத்தி விடணும்னு நினைச்சவங்களே அவனை தேடி வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு நேராய் கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அவன் இருக்கக்கூடாது, அவன் போயிடணும், அவன் எங்களுக்கு மத்தியில் வேண்டாம் அப்படின்னு சொன்னவர்கள் அவனை தேடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நீங்கள் இங்கே இருங்க, நீங்கள் எங்களுக்கு இருந்த ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களை இந்த இடத்துல தந்திருக்கிறார், எங்களுக்கு விரோதமாக எந்த தீமையும் செய்ய வேண்டான்னு துரத்தினவர்கள் வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு போல கர்த்தர் அந்த மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் திசை திருப்பினார். ஹல்லேலூயா. உங்களை ஓடணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் துரத்தப்படணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அந்த இடத்துல நீங்கள் அழியணும்னு நினைக்கிறவங்க, உங்களை முழு பகையாய் பகைக்கிறவர்கள், நீங்கள் செய்த எல்லா பிரயாசத்தையும் பிடுங்கி போடுகிறவர்கள், உங்களை ரொம்ப நஷ்டப்படுத்துகிறவர்கள், உங்களை எல்லாரும் சேர்ந்து அப்படியே இந்த இடத்தை விட்டு மாற்றுவதற்காக முயற்சி எடுக்கிற அதே இடத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் அந்த காரியத்தை திசை திருப்ப போகிறார், உடைய இருதயத்தை திசை திருப்ப போகிறார். இன்றைக்கு முழு பகையாய் உங்களை பகைக்கிறவர்கள், இன்று முழு பகையாய் உங்களை திட்டுகிறவர்கள், கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதம் முடிகிறதற்குள்ள உங்களுக்கு முன்பாக அவர்கள் வந்து உங்களை பிளஸ் பண்றது போல உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ண போகிறார். ஆமென். உங்களை துரத்தணும்னு நினைக்கிற ஜனங்களுக்கு முன்பாக இந்த மாதம் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன். அவர்கள் ஏசேக்கிலிருந்து உங்களை துரத்தலாம், சித்னாவிலிருந்து துரத்தலாம், ஆனால் கர்த்தர் ரகபோத்தை இந்த மாதம் உங்களுக்கு கட்டளையிட்டு உங்களை பகைத்தவர்கள் உங்களை தேடி வருகிற அளவிற்கு, உங்களை வெறுத்தவர்கள் உங்களை தேடி வருகிற அளவிற்கு இந்த மாதம் ஒரு அற்புதத்தை நான் செய்வேன். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர், திசை திருப்புகிற கர்த்தர், அப்படியே எதிர்மறையாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. நிச்சயமாய் நடக்க போகிறது. ஈசாக்குக்கு சொன்ன அதே வார்த்தையை கர்த்தர் சொல்றார், உன்னை யாரும் துரத்த முடியாது, உங்களை யாரும் பிடுங்கி போட முடியாது.
அவன் வாசலை அடைக்க 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 நான் எத்தனை வாசல்ல போனாலும் அத்தனை வாசலையும் அடைக்கிறாங்களேன்னு நினைக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், உனக்கு ஒத்தாசை அனுப்புகிற கன்மலை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஒத்தாசையை இந்த மாதம் ஜோமண்ண ஆமென் என்று விசுவாசிக்க. ஹல்லேலூயா. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர், திசை திருப்புகிற கர்த்தர், திருப்பி போடுகிற கர்த்தர் இந்த மாதம் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாதம் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். ஆமென். திரும்ப கட்டுகிற தேவன், திசை திருப்புகிற தேவன். ஸோ நம்பர் 1, முதலாவதாக வேதம் சொல்கிறது, தன்னை சபித்த, தனக்கு விரோதமாய் எழும்பின அந்த ராஜாவை கொண்டே ஆசீர்வாதத்தை கட்டளையிட்ட கர்த்தர். இரண்டாவதாக, தன்னை துரத்த வேண்டும் என்று நினைத்த அவர்களே தங்களை ஆசீர்வதிப்பதற்கு நேராய் நடத்தின கர்த்தர். மூன்றாவது ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஜோஷுவா 24ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். 9வது வசனத்தை வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக்கு என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்தனுப்பினான். பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் ஆமென், இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, வேதம் சொல்கிறது, அந்த ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்கு எத்தனையோ முயற்சிகளை எடுக்கிறார், எதுவுமே நடக்கலை. அப்போ அவர் நினைக்கிறார், ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு, ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு அவனுடைய வாயினால் அவன் சபிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் இந்த ஜனங்கள் ஒன்றும் இல்லாமல் போவாங்கன்னு சொல்லி கூலி பேசி இந்த தீர்க்கதரிசியை கொண்டு வந்து நிறுத்தி, அவன் இப்போ சபிக்கிறதுக்காக எல்லாம் பேசியாச்சு, இப்படியெல்லாம் சபிச்சிருங்க, இன்னதெல்லாம் சொல்லுங்க, அதற்காக பணங்களெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் வேதம் சொல்கிறது, தன்னுடைய வாயை திறந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக அவனுடைய கண்ணு பார்க்குது. அவங்க ஒன்றும் இல்லாமல் போகணும் அப்படின்னு மனசில் அந்த மாதிரி சாபமான வார்த்தைகளை சொல்லணும்னு இருக்கும்போது ஆண்டவர் பிலேயாமனுடைய வாயில் இருக்கிற வார்த்தையை அப்படியே திருப்பி அவனுடைய சிந்தையில் சபிக்கணும்னு இருக்குது. ஆனால் அவனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது அப்படின்னு சொன்னால், அப்படியே எதிர்மறையாய் ஆசீர்வதிக்கிற வார்த்தையாய் கர்த்தர் அங்கே வாயினுடைய வார்த்தையை கர்த்தர் திரும்ப பண்ணினார். நான் நம்புகிறேன், இந்த மாதம் கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை வார்த்தைகளையும் திருப்புகிற கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் உங்களை பயமுறுத்தி இருக்கலாம். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அழிவுக்கு நேராய் கடந்து வந்திருக்கலாம். அவருடைய வார்த்தை பல பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். அவர்கள் சொன்னால் அப்படியே நடக்கும் என்று நீங்கள் அதை பார்த்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் திருப்புகிற மாதம், இந்த மாதம் வார்த்தைகளை திருப்புகிற மாதம். உங்களுக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்களுடைய வருமானத்திற்கு விரோதமாய், உங்களுடைய சரீரத்திற்கு விரோதமாய் சொல்லப்பட்ட அனைத்து சாபமான வார்த்தைகளையும் கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வாதமாக திருப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த நாட்டினுடைய ராஜா, வேதம் சொல்லுகிறது, கூலியை கொடுத்து சபிக்க சொன்னான். ஆனால் என்னுடைய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை ஒரு கூலியும் வாங்காமல் இலவசமாய் அதை ஆசீர்வாதமாய் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. உலகத்திலே உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் ஒருவேளை உங்களை அழிப்பதற்கு, உங்களை பேசுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்து உங்களை பேச வைக்கலாம், அவர்களுக்கு பணம் கொடுத்து உங்களை அப்படி செய்ய வைக்கலாம், அவர்களுக்கு நன்மை செய்து எதிரிகளை உண்டாக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, உங்களுக்கு விரோதமாய் அப்படி மனிதர்களை எழுப்பும்போது நான் உங்களுக்கு இலவசமாய், ஆமேன், எந்த பணமும் இல்லாமல், யாரையும் நீங்கள் தேடி போகாமல் அந்த வார்த்தையை மாற்றுகிறதற்கு என் தேவன் வல்லவராயிருக்கிறார். நம்புறவங்க கைகளை மேலே உயர்த்தி, என் மேல் இருக்கிற சாபமான வார்த்தை, என் பிள்ளைகள் மேல் இருக்கிற சாபமான வார்த்தையை நன்மையாய் மாற பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர். சொல்லுங்கள், ஆமேன், ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. இந்த மாதம் திசை திருப்புகிற கர்த்தர், திசை திருப்புகிற கர்த்தர், இந்த மாதம் மாற்றுகிற கர்த்தர். இந்த மாதம் நமக்கு ஒரு தலைப்புன்னு ஒன்று வைக்கணும்னா, இந்த மாதம் எனக்கு விரோதமாய் இருக்கிறதை எனக்கு சாதகமாய் மாற்றுகிற மாதம். எனக்கு விரோதமாய் இருக்கிறவைகளை இந்த மாதம் கர்த்தர் எனக்கு சாதகமாய் மாற்றப் போகிறார். எனக்கு விரோதமாய் இருக்கிற கையெழுத்துக்களை இந்த மாதம் எனக்கு சாதகமாய் மாற்றப் போகிறார். இந்த மாதம் எனக்கு விரோதமாய் இருக்கிற வார்த்தைகளை எனக்கு கர்த்தர் சாதகமாய் மாற்றப் போகிறார். சத்தத்தை உயர்த்தி ஆமேன் என்று ஆமோதித்து, எனக்கு விரோதமாய் இருக்கிற எதிரிகளை இந்த மாதம் சமாதானமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள். என்னை வேட்டையாடும்படி, என்னை அழிக்கும்படி நினைக்கிற அந்த காரியங்களை கர்த்தர் எனக்கு நேராய் ஆசீர்வாதமாய் திசை திருப்புகிற கர்த்தர். நம்முடைய தேவன் எதை வேண்டும் என்றாலும் நமக்காக செய்கிறவர். ஆமேன். மொர்தெகாயை அழிக்க வேண்டும், அவனை தூக்கு மரத்தில் போடணும்னு ஆமானுடைய திட்டம், அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் முடிந்தாகிவிட்டது. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எந்த தூக்கு மரம் மகனாகிய மொர்தெகாய்க்காக உண்டாக்கப்பட்டதோ அதே தூக்கு மரத்திலே அவனுக்கு எதிரியான அந்த ஆமானை போட வைத்து திசை திருப்பின கர்த்தரை தான் ஆராதிக்கிறோம், மாற்றின கர்த்தரை தான் ஆராதிக்கிறோம். அவர்கள் எய்கிற அம்பு அது கூர்மையான அம்பு இல்லை. உங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் இதற்கு முன்னே எய்யப்படுகிற அந்த அம்புகளை கர்த்தர் சொல்கிறார், இல்லை நான் திசை திருப்புவேன். அந்த அம்புனுடைய வல்லமை உன்மேல் பாயாதபடிக்கு, அந்த கஷ்டம் உன்னை நெருங்காதபடிக்கு இந்த மாதம் நடுச்சுவரை போல கர்த்தர் நிற்க போகிறார். கர்த்தர் நின்று அதை திசை திருப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. தகப்பனே, கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போது ஒரு மகிமை, ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய மகிமை. எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் திசை திருப்பப்படுவதாக, திசை திருப்பப்படுவதாக. ஹல்லேலூயா. காற்று ஒரு பக்கத்திலிருந்து அடிக்கிற காற்றை இன்னொரு பக்கமாய் திருப்பி விடுகிற கர்த்தர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் புயல் போல வருகிறதை திருப்பி விட்டு அமைதியாக்குகிற கர்த்தர். இந்த மாதம் அது நடக்க போகிறது, இந்த மாதம் அது நடக்க போகிறது. சொல்லுங்கள் பார்க்கிறோம். 3 காரியத்தை தியானித்தோம். 1, தனக்கு விரோதமானவனை தன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் மாற்றினார். உங்களை பகைக்கிறவர்களுடைய வாயிலிருந்து உங்களை புகழ்கிற வார்த்தையை கர்த்தர் இந்த மாதம் கட்டளையிட போகிறார். ஆமேன். அத்தனை வருடத்தினுடைய பகையை ஒரே நாளிலே, என் மகனே, என் குமாரனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். கையை உயர்த்தி ஒரு 10 டைம் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்களேன். என் குமாரனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அந்த எதிரி சொன்ன வார்த்தை அப்படியே நடந்தது. தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டான். தாவீது பெரிய காரியங்களை கர்த்தர் அவன் மூலமாய் செய்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் எதிரியின் நிமித்தம் அவர்கள் வாயிலிருந்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வரும். அந்த வார்த்தை உன் தலையின் மேல் அப்படியே ஆசீர்வாதமாய் இருக்கும். அவர்கள் சொன்ன நன்மையான வார்த்தை நமக்கு நடக்க போகிறது. ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் பெரிய காரியங்களை செய்வேன், நான் மென்மேலும் பலப்படுவேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் பெரிய காரியங்களை செய்வேன், நான் மென்மேலும் பலப்படுவேன். என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. என் பிள்ளையை கொண்டு கர்த்தர் இந்த மாதத்திலே பெரிய காரியத்தை செய்ய போகிறார். என் பிள்ளையை கர்த்தர் மென்மேலும் கர்த்தர் பலப்படுத்த போகிறார். சத்தத்தை உயர்த்தி அறிக்கை செய்ய என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. என் பிள்ளையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். என் பிள்ளையை கர்த்தர் மென்மேலும் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரையும் எழுப்பி நிற்கலாம். இந்த மாதம் ஒரு ஸ்பெஷலாக கர்த்தர் காண பண்ணுவார். இந்த மாதம் நம்மை தைரியப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. எதிரியினுடைய அம்புகளை முறிக்கிற கர்த்தர், வில்லுகளை முறிக்கிற கர்த்தர், திசை திருப்புகிற கர்த்தர், மாற்றி போடுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் மாற்ற முடியாதது என்று என்றுமே இல்லை. புயல் போல வருகிறதை திசை திருப்பி விடுகிற கர்த்தர், பெருக்கெடுத்து வருகிற வெள்ளத்தை திசை திருப்பி விடுகிற கர்த்தர், தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற கர்த்தர் என்னுடைய ஆண்டவர். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு நடக்க போகிறதற்காக நன்றி. ஆமேன். என்னுடைய கண்ணுக்கு தெரிந்து வருகிற ஆபத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குற கர்த்தர், என்னுடைய கண்ணுக்கு தெரியாத ஆபத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குற கர்த்தர், எனக்கு விரோதமாய் ஏவப்படுகிற ஏவல்களை மாற்றுகிற கர்த்தர், எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பில்லி சூனியங்களை மாற்றுகிற கர்த்தர்,
ஆமென். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொறாமைகளை திசை திருப்புகிற கர்த்தர், எங்களுக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டத்தை அப்படியே திசை திருப்புகிற கர்த்தர். தேவ பிள்ளையே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் உனக்கு விரோதமாய் கூடப்படுகிற கூட்டத்தை திசை திருப்புகிற வருடம், திசை திருப்புகிற மாதம். ஸ்தோத்திரம். ஜெபமனுங்க சத்தத்தை உயர்த்தி அவர் நிற்கிறார். என் தேவன் நிற்கிறார், என் தேவன் நிற்கிறார். உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் நடுவாக இயேசு நிற்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கும் நடுவாக சர்வ வல்லவராகிய இயேசு நிற்கிறார். அவர் நிற்கும் போது அவரை தாண்டி உங்களை அந்த அசுத்தம், அந்த பிரச்சனை தொடாது, தொட முடியாது, தொட முடியாது. அவரை தாண்டி அந்த எதிரி தொட்டு விடுவானா? அவரை தாண்டி அந்த சாபம் தொட்டு விடுமா? அவரை தாண்டி அந்த மனிதனுடைய எண்ணங்கள் நிறைவேறி விடுமா? கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நான் உனக்கு முன்னே கடந்து போய், நான் உனக்கு முன்னே கடந்து போய். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறதுனால் சத்துரு வெள்ளம் போல் வந்தாலும் அவரை தாண்டி வந்து உங்களை தொட முடியாது. திசை திருப்புகிற கர்த்தர். ஹalleluya. திசை திருப்புகிற கர்த்தர், திசை திருப்புகிற கர்த்தர், திசை திருப்புகிற கர்த்தர். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு பயம் இல்லை. ஹalleluya. கண்களை திறந்து பாருங்கள். இந்த மாதம் சந்தோஷத்தோட போங்க. ஆமென். நீங்கள் ஒன்றையும் குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுது. எதை நீங்கள் செய்கிறீர்களோ உங்கள் பலத்தோடு செய்யுங்கள். உங்கள் பலத்தோடு. உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்களுக்கு என்ன தெரியுமோ, தெரியாததை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தெரிஞ்சதை முழு பலத்தோடு செய்யுங்க. கர்த்தர் சொல்லும்போது சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. என்கிட்ட இது இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. நீங்க என்ன செய்யறதற்கு உங்க கையில நேரிடுகிறதோ அந்த காரியத்தை முழு பலத்தோட செய்யுங்க, முழு மனசோட செய்யுங்க. உங்க கையை பிளஸ் பண்ற கர்த்தர் இன்னைக்கு இருக்கிறார். அடுத்தவங்க பெருசா செஞ்சு பெருசா பார்ப்பாங்க, ஆனா நீங்க சின்னதா செஞ்சு பெருசா பார்க்கறதுக்கு கர்த்தர். ஹalleluya. அவர்கள் ஞானத்தினால பெருசா, அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய புத்தியினால, அவங்களுடைய பெரிய கணக்குனால அவங்க பெருசா செய்யறத ஒன்றும் இல்லாத உங்களுடைய விரல் கணக்கை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முரதமான அத்தனை மந்திரவாதிகள், வருஷமா கற்று தேர்ந்தவர்கள், அவங்க அத்தனை பேரும் அற்புதங்களை செய்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு அற்புதத்தை செய்யும் போது அவங்க சொல்றாங்க, இது தேவனுடைய விரல், இது தேவனுடைய விரல். அதற்கு பிறகு துண்டை காணோம், துணியை காணோன்னு அத்தனை அந்த நாட்டிலே இருந்த அந்த புரோகிதர்களும் அப்படியே போயிட்டாங்க. ஐயோ, நம்மளால முடியாதுப்பா, அவருடைய விரலை பார்த்துட்டோம், அவருடைய கையை பார்த்தா எங்களால் தாங்கவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க எந்த பிரச்சனையா வேணாலும் இருக்கட்டுமே, எவ்வளவு சவாலா இருக்கட்டுமே, நீங்க போய் தைரியத்தோட நில்லுங்க. நீங்க போய் தைரியத்தோட நில்லுங்க, கலக்கத்தோட நிக்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதம் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. மறக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். இந்த 3 காரியத்தை மறந்துடாதீங்க. என் தேவன் எனக்காய் திசை திருப்புகிற கர்த்தர். திசை பாடலாம். அந்த பாட்டை பாடி ஜெபித்து உங்களுக்காக நான் முடிக்க போறேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த மாதம் மறக்க முடியாத ஒரு மாதமாய், இந்த மாதம் அநேக சாட்சிகள் சொல்லுகிற மாதமாய், இந்த வருடத்திலேயே இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாய் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் மாற்றி தருவாராக. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு கூட இருக்கும் போது எனக்கு பயமே இல்லை. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நம்பிடும் தேவன் துருகமாயிருப்ப கலக்கமே எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன் பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சாமி கர்த்தரோடு பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்து பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சாமி கர்த்தரோடு பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்து பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்க
இருக்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்ற துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் எதிராக வந்தால் ஆவியானவர் ஒளியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக ஆவியானவர். இப்ப கைகளை மேல ஓ பயமில்லை, பயம் பயமில்லையே, என் சார் கர்த்தர் உண்டு. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்கா யுத்தம் செய்வோம். பயம் விசுவாசத்தோடு பயம். ஆமென், ஆமென். திசை திருப்புகிற கர்த்தர். பயமில்லை, எனக்காக யுத்தம் செய்வோம். பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் நிச்சயம் நடத்துவார். நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்தும். இப்ப சேது ஓ பயமில்லை, பயம் பயமில்லையே, என் சார் கர்த்தர். பயமில்லையே, பயமில்லை, பயம் பயமில்லையே, எனக்கா யுத்தம் செய்வார். சொல்லு பயம். பாட பாட மகிழ். எஸ், கட்டுகள் உடைய, தீமைகள் உடைய. ஆமென். ஒரு பெரிய பாதுகாப்பு, எந்த ஆபத்தும் இல்லை. ஹல்லேலூயா. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ ஸ்தோத்திரிக்க பேருந்த செய்வார். ஏசப்பா, ஏசப்பா. நிறைவேறட்டும் இந்த வார்த்தை பாடும் போதே. ஓ பயமில்லை, பயம் பயமில்லையே, என் சார் நீங்க உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயம் பயமில்லையே, என் சார் கர்த்தர். ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். பயமில்லை, என் சார் கர்த்தர். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்கா யுத்தம் செய்யும். பயமில்லை. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. இந்த 7வது மாதம் திசை திருப்ப பண்ணுகிற மாதம். உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் எய்யப்படுகிற அனைத்து அம்புகளும், அனைத்து வார்த்தைகளும், அனைத்து சூழ்ச்சிகளையும் கர்த்தர் திசை திருப்பி விட்டு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் முறித்து, கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என் மகனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியங்களை செய்வாய். நீ மென்மேலும் பலப்படுவாய். இந்த மாதம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற மாதம். இந்த மாதம் உங்களையும் என்னையும் கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிற மாதம். இந்த மாதம் மென்மேலும் பலப்படுகிற மாதம். Thank you Jesus. Thank you Holy Spirit. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த மாதம் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாய் இத்தனை வருடங்களும் ஆண்டவரே உருவாக்கப்பட்ட சூழ்ச்சிகள், உருவாக்கப்பட்ட வார்த்தைகள், ஆண்டவரே உருவாக்கப்பட்ட கண்ணிகள் அனைத்தையும் கர்த்தர் அப்படியே அழித்து போட்டு, எந்த இடத்திலிருந்து தீமை வரும் என்று நினைக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்து, ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 7வது மாதம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, எந்த இடத்திலிருந்து தீமை வரும் என்று நினைக்கிறீர்களோ, எந்த இடத்திலே உங்களுக்கு தீமைகளை வைத்தார்களோ அதே இடத்திலிருந்து கர்த்தர் அந்த தீமைகளை நன்மையாய் புறப்பட பண்ணி, அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் புறப்பட பண்ணி, அந்த சமாதான குறைவை கர்த்தர் சமாதானமாய் புறப்பட பண்ணி,
தீமை நடக்கும் என்று நினைத்த அந்த இடத்திலேயே கர்த்தர் அம்புகளை திசை திருப்பி விட்டு உங்களுக்கு நன்மையாய் மாற பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி, என் மகனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். இது ஒரு எதிரியினுடைய வாயிலிருந்து அன்று வருமானால், இன்று கர்த்தர் நமக்கு விரோதமானவர்களை கொண்டே நன்மையாய் செய்ய போகிறார். நன்றி அப்பா. இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளை சுற்றி கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை தெளிக்கப்படுவதாக. ஆபத்துக்கள், விக்கனங்கள், மரண கண்ணிகள் இயேசுவின் நாமத்தில் அற்று போவதாக. ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாவதாக. இந்த மாதம் எந்த சவாலா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பயப்படாம, திகையாம, கண்ணீர் வடிக்காம, துக்கப்படாம, அதுக்கு முன்னாடி நின்று பலத்தோட சந்திச்சு அதை லகுவாய் செய்யக்கூடிய கிருபையை எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் வைப்பீராகப்பா.